பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 103 சங்கீதம் முதல் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த நன்மைகளை நீ மறவாதே. இந்த பக்தன் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. இருதயத்திலிருந்து அந்த துதிக்கிற சத்தம் வரணும். அதாவது நன்றி நிறைந்த இருதயத்தோட, சும்மா பேருக்காக உதட்டில் சொல்லுவதல்ல, நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோட நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது அதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அப்போ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதாவது ஆண்டவர் இந்த வருஷத்துல செய்த நன்மைகளை ஒன்றுன்னா ஒரு நோட் எடுத்து எழுதி பாருங்களேன். முதல்ல நம்ம உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபை இல்லை. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அதை எழுதணும். என் ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். இந்த வருஷத்துல நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனை ஆண்டவர் கொடுத்திருந்தா யாராவது நிலை நிற்க முடியுமா? நான்லாம் நிலை நிற்க முடியாதப்பா. ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை மன்னித்து 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 அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லணும்ல. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை மன்னித்து என் பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுக்காதபடி என் மேல் இரக்கம் காட்டினீங்க, நன்றி. எத்தனை நாள் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறீங்க? எத்தனை நாள் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கிறீங்க? நான் தினம் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன் ஒப்பு கொடுத்தீங்க தானே? சில நாள் மறந்துட்டீங்க தானே? அப்போ நீங்கள் அதை விட்டதுக்காக உங்கள் மேலே தண்டனை கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ ஜெபிக்கலை, நீ பைபிள் வாசிக்கலை, எனக்கு வாக்கு கொடுத்தபடி நடக்கலை, அவ்வளோதான். அப்படி தண்டனை கொடுத்திருந்தா யாருமே நிலை நிற்க முடியாதுல்ல. அப்போ தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், நம்ம மேல அப்படி வைத்த அன்பு, அதை நினைச்சாலே உள்ள நன்றியால் பொங்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எத்தனை பெரிதப்பா, உங்க அன்பு எத்தனை பெரித ஆண்டவரே. என் பாவத்திற்கு இந்த தண்டனை எனக்கு கொடுக்காதபடி எனக்கும் இரக்கம் காட்டினீங்க, மன்னித்தீங்க, என் மேல மனதுருகுனீங்க, நன்றி. ஆண்டவரை துதிக்கும் போது உள்ளத்திலிருந்து அப்படியே பொங்கி வழியும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்துருவார். அப்போ அந்த மாதிரி அவர் செய்த நன்மைகள், ஆவிக்குரிய நன்மை, அபிஷேகம், ஜெப ஆவி, நமக்கு நல்ல பாஸ்டர், நல்ல சபை, நல்ல ஜெப ஐக்கியம், நல்ல ஜெபிக்கிற வாய்ப்புகள், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை துதிக்கணும். அப்புறம் சரீர சுகம், கண்ணில் நல்ல பார்வை இருக்குது, காது நல்லா கேட்குது, ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, லங்ஸில் பிரச்சனை இல்லை, கிட்னியில் பிரச்சனை இல்லை. யோசித்து பாருங்க, அது எதனால? அவருடைய கிருபை. அதை நினைத்து ஆண்டவரை துதிப்பாரு. சிலர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ரவுண்டு சும்மா போயிட்டு வாங்களேன். இந்த விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ விசிட்டிங் ஹவர்ஸ்ன்னு இருக்கும், 2 மணி நேரம். அந்த டைமில் உள்ளே போய் ஒவ்வொரு பெட்டாக போய் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டு பாருங்கள். விதவிதமான வியாதி, ஒருத்தர் லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும்பாங்க, ஒருத்தர் லிவர் பாதிக்கப்பட்டிருக்கும்பாங்க, ஒருத்தர் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குதும்பாங்க, ஒருத்தர் பிளட்டிலே மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்கம்பாங்க, ஒருத்தர் என் நரம்பு, ஒருத்தர் என் எலும்பு, ஒருத்தர் என்னன்னே தெரியல, டாக்டர் சொல்கிறாங்க என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. இப்படி விதவிதமான வியாதிகள், பாதிப்புகள். எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. நல்லா தான் இருந்தேன், திடீர்னு காலையில் பார்த்து அப்படி ஆயிட்டேன். நிறைய பேர். அப்போ ஒவ்வொரு நாள் இரவு நம்ம நிம்மதியாக படுத்து காலையில் ஆரோக்கியமாக எழும்புறதே ஆண்டவருடைய கிருபை இல்லை. யோசித்து பாருங்களேன். இரவோடு இரவாக மரித்து போனவங்க எத்தனை பேர், இரவோடு இரவாக வியாதியில் விழுந்து முடக்கப்பட்டு போனவங்க எத்தனை பேர். அந்த ஆண்டவருடைய கிருபை நம்மளை சுகமாய் வைத்திருக்கிறார். அது நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, சரீர நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். உலக நன்மைகள், சொந்த வீடு இருக்குதா, ஆண்டவரை துதிங்க. வேலை இருக்குதா, ஆண்டவரை துதிங்க. சொந்தமாக கார் இருக்குதா, கார்லாம் இல்லைங்க, சைக்கிள் இருக்குல்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது கூட இல்லைங்க, நடக்க பலன் தந்திருக்கிறார்ல, அதுக்காக ஆண்டவரை துதிங்க. அவர் என்ன தந்திருக்கிறாரோ அதுக்காக ஆண்டவரை துதிங்க. உலக நன்மைகள், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்ல, உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வீட்டில் அற்புதம் செய்தார்ல, சுகம் கொடுத்தார்ல, தடைகளை மாற்றினார்ல, காரியத்தை வாய்க்க பண்ணினார்ல, அதுக்காக ஆண்டவரை துதிங்க. அப்போ ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிப்பது இது ஒரு பகுதி. அடுத்தது என்ன செய்யணும்? 139 சங்கீதம் கடைசி 2 வசனம் பாருங்க.
இங்க தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, இந்த 2 காரியத்தை சொல்றார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருக்குதா அப்படின்னு பாருங்க. நான் உங்களை வேதனைப்படுத்துறேனா, உங்களை துக்கப்படுத்துறேனா, என் பாவத்தினால் உங்களை சங்கடப்படுத்துறேனா, அந்த மாதிரி நான் என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி பாவத்தை அறிக்கை செய்து அர்ப்பணித்து ஜெபிப்பாரு. தாவீது அப்படி சொல்றாரு, என்னை ஆராய்ந்து பாருங்க, என் சிந்தனையை அறிந்து கொள்ளுங்க, வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதான் நீ பார்த்து சொல்லுங்க, நான் மனம் திரும்புறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாருல. அப்போ யோசித்து பாருங்க, இந்த 2022 நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுதுகிற மாதிரி உங்கள் மிஸ்டேக், பாவங்கள், தவறுகள் அதை எழுதி பாருங்க. நோட்டுகள் கொள்ளாது. ஆமாம், பக்கமாக எழுதணும். அவ்வளோ மிஸ்டேக். ஜெபிக்காதது, வேதத்தை வாசிக்காதது, தியானிக்காதது, வசனத்தின்படி நடக்காதது, உபவாசம் பண்ணாதது, ஜெபிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் இருந்தது, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகாமல் இருந்தது. அப்போ யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தில் செய்த பாவங்கள், ஐயோ என் கண்ணினால் இந்த பாவத்தை செய்துட்டேன், சிந்தனையினால் பாவம் செய்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த பாவம் செய்து, எத்தனை எழுதி பார்த்தீங்கன்னா நோட்டு கொள்ள அது அவ்வளோ தவறுகள், மிஸ்டேக்கு, பாவம் இந்த ஒரு வருஷத்தில் செய்திருக்கிறோம்ல. இல்லை நான் பாவமே செய்யலைங்க இந்த வருஷம் முழுதும், நான் பாவமே அப்படி யாராவது இருக்கிறீங்களா? யாருமே சொல்ல முடியாது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் வஞ்சிக்கிறவளாக இருப்போம். வஞ்சிக்கப்பட்டு போயிட்டோன்னு அர்த்தம். நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அதனால நம்முடைய கண்களில், சிந்தனையில், நம்முடைய வாயின் வார்த்தையினால, செயலினால சில மிஸ்டேக்கு, தவறுகள், பாவங்களை செய்து விடுகிறோம். அதுக்கேற்ற தண்டனை கொடுத்தா நிலை நிற்க முடியாதுல்ல. அப்போ ஆண்டவரிடத்தில் அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க நம்முடைய இருதயம் ஆயத்தமாகும். எதுக்கு? தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. உங்கள் குடும்பத்துக்காக ஸ்பெஷல் பிளஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய நிலங்களில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஸ்பெஷல் பிளஸிங் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பாவங்கள் தடையாக இருக்கும். கண்களில் பாவம், சிந்தனையில் பாவம், எண்ணங்களில் பாவம், உதட்டில் பாவத்தை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த தடை நீக்கப்பட்டால் தான் பூரண ஆசீர்வாதம் பெற முடியும். அப்போ என்ன சொல்லணும்? ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்கிட்ட காணப்படுகிற பாவங்கள், இந்த குறைகளை எல்லாம் மாற்றுங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் கைகள், என்னுடைய கால்கள், என் சிந்தனைகள், உதடுகள், எண்ணங்களுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுலபமாய் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ 2 காரியம். 1, ஆண்டவர் நடத்தினதுக்காக அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கணும். ஒன்னொன்னா சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கணும். 2வது, உங்களை ஒப்பு கொடுத்து செய்த பாவங்களை இனி நான் செய்யக்கூடாது, இப்படி தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இனி அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மை அர்ப்பணித்து கொண்டு ஜெபம் செய்வது. அப்போ 2 காரியம், துதிப்பது, அர்ப்பணிப்பது. அப்போ அவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ ஜெபிக்கலாமா? 2 விதமான ஜெபம். முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்பது. 2வது, நம்முடைய பாவங்கள், குறைகளை ஒப்பு கொடுத்து மன்னிக்கவும் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குட்டி பிள்ளைகள் கூட தேங்க்யூ ஜீசஸ், எங்களை பாதுகாத்தீங்க, எங்களுக்கு துணையா இருந்தீங்க, எங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்க, என்னை ரட்சித்தீங்க, அபிஷேகித்தீங்க, ஆசீர்வதித்தீங்க. நன்றி 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 ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. பெரியவங்க கூட சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ்,
இயேசுவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்கப்பா. எங்க குடும்பத்தை வியாதிக்கு விலைக்கு காத்தீங்க. எங்க குடும்பத்துக்காக பண்ணின ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க, நன்றி. எங்க குடும்பத்தில் இந்த அற்புதம் செய்தீங்க, நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்தீங்க, உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி, நல்ல ஆரோக்கியமான சரீரத்திற்காக நன்றி. நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து குட்டி பிள்ளைகள் கூட தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ ஒப்பு கொடுங்க, அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னையும் என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னியும், குறைவுகளை மன்னியும். ஆண்டவரே, என் ஜெப குறைவு, என் வேத வாசிப்பிலே குறைவு, ஊழியத்திலே குறைவு, எல்லா பாவங்கள் தவறுகளை மீறுதல்களை மன்னியும். என் கோபம், எரிச்சல், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சைகள், என் ரகசிய பாவங்கள் எல்லாத்தையும் நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க கேளுங்க. ஆவியானவர் இறங்கி பரிசுத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். புது ஆசீர்வாதம், புது அபிஷேகம், புதிய நன்மைகளை காணும்படி ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, எத்தனை காலம் எங்களை பிள்ளையை ஒரு தகப்பன் தூக்கி சுமப்பதை போல சுமந்து கொண்டு வந்தீங்களே, அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். சோர்வுகளை மாற்றி நீங்க பலப்படுத்தி நீங்க உற்சாகமான ஆவி தந்தீங்க, நன்றி நன்றி நன்றி. கொடுத்த சரீர சுகத்திற்காக நன்றி, பலனுக்காக நன்றி. அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உலக நன்மைகளை தந்தீரே, வேலையை தந்தீர், வருமானத்தை தந்தீர், ப்ரமோஷனை கொடுத்தீர், நன்றி. ஆண்டவரை ஆசீர்வதித்து நாங்கள் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொடுத்த அன்பிற்காக உமக்கு நன்றி. மனதார உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகணும், அதற்கு எங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிறோம். என்னிடத்தில் காணப்படுகிற பாவங்களை மன்னியும், குறைவுகளை மன்னியும், பலவீனங்களை மாற்றும். இரத்தத்தினால் என்னை கழுவும். என் கண்கள், சிந்தனைகள், சரீரம், எண்ணங்கள் எல்லாம் இரத்தத்தினாலே கழுவப்படட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானுடைய பிரசன்னம் எங்க வீட்டுக்குள்ள இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பின் ஆவி எங்களுடைய வீட்டுக்குள்ள இறங்கட்டும். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவன் எங்க குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும், சுத்திகரியும். நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென்.